ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு தென்யாசி பவி. டுடே என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து பர்த்டே. லேட்டாக தான் போடுறேன், கொஞ்சம் டயர்டில். ஆடிப்பெருக்கு அன்றைக்கி தான் பாப்பாவுக்கு பர்த்டே. ஸோ நாங்கள் கோவில் போகிறோம். கோவில் போகலாமா? என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா, தோரணமலை முருகன் கோவில். கோவிலில் பாப்பாவை தான் எப்படி கூட்டி ஏற போகிறேன்னு தெரியல. ரொம்ப நாளாச்சு. எனக்கு ஒரு 13 ஏஜ் இருக்கும்போது போனது. அப்புறம் இப்போ தான் போகிறோம். ஒரேடியாக ஏற முடியாமல் படியில் ஸ்டெப்லாம் ஏறி வேர்த்து விதிர்த்து ஐயாவை பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் ஐயா இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. வந்து சுவாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். பூ மாலை தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம். தேங்காய்லாம் உடச்சி நிம்மதியாக கூட்டமே இல்லாமல் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நாங்கள் கூட்டமாக இருக்குன்ட்டு சரி போனோம். பட்டு கூட்டமே கிடையாது. அந்தளவுக்கு நார்மலாக நல்லாவே இருந்துச்சு. ஐயாவை நின்று பொறுமையாக நாங்கள் தரிசனம் பண்ணோம். ஸோ எல்லோரும் கும்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட தீபாராதனை காமிச்சாங்க. அதையும் சாமி கும்பிட்டுட்டு விபூதியெல்லாம் அடிச்சுட்டு நாங்கள் அந்த மாலை கொடுத்துருந்தோங்க இல்லையா அர்ச்சனைக்கு, அதையும் வாங்கிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். வெளியில் வந்து பாப்பா வந்து இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்தாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு. அப்புறம் சாக்லேட் கொடுத்துட்டு கோவிலுக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கணும் இல்லைங்களா, ஒரு 5 நிமிஷம் நாங்கள் உட்காந்துட்டு திரும்ப கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். திரும்ப கீழே இறங்கவும் முடியல, ஏன்னா பாப்பாவையும் தூக்கிக்கிட்டு முடியவே இல்லைங்க. நீங்கள் யாராவது தோரணமான கோவிலுக்கு வந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக தரிசனம் கிடச்சிச்சு. ஆனால் திருப்தியாக இருந்துச்சு. பாய். அடுத்த விளாக்காக பார்ப்போம். பாய்.